அமைதி அமைதி எங்கடா இந்த இருக்கு. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. யூஸ்மி என்னடா ஆச்சு? ஏதோ 1000 சப்ஸ்கிரைப் தான் உன்னோட லாஸ்ட் வீடியோவா, என்ன நினச்சிட்டு இருக்க? அப்போ நான்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ பயப்படாதீங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கப்பா யூடியூப் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 261 வீடியோ போட்டேங்க. 200 அதில் ஒரு 10 வீடியோ தவிர 50 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 250 வீடியோவும் பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி தான் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே என்னால் தேடினேன். அதில் ஒரு 4-5 வெப்சைட் கிடச்சிது. 4-5 வெப்சைட்டுமே சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, டவுன் ஆகிடுச்சு. ஸோ அது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் திரும்ப அந்த வெப்சைட்லாம் ப்ரொமோட் பண்ண விரும்பல. ஒரு 4-5 வெப்சைட், இன்னொரு 2 வெப்சைட் கிடச்சிது. அந்த வெப்சைட் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நான் அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில் போடுறேன். சரிங்களா? இப்போ வர கம்மிங் வீக் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு போடுற வீடியோலாம் ரேராக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ, அது வரைக்கும் நான் என்ன ப்ரோ பண்ணுறது, எப்படி ப்ரோ உங்ககிட்ட நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அப்புறம் இன்னொரு ரீசன் எதனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட லேட் ஆகும்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2416 சேட் இருக்குது. சரிங்களா? இந்த சேட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் வேணும். ஸோ ஏன்னா நிறையா பேர், ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணவே மாட்டேறீங்க, வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுங்கன்னு எக்கச்சக்கமான பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த சேட்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 4-5 வெப்சைட் தேடி வைக்கணும் வீடியோக்காண்டி. சரிங்களா? அதுவும் கண்ட வெப்சைட்டை தேடக்கூடாது இல்லையா? பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி தானே தேட முடியும். ஸோ அப்படிலாம் தேடிட்டு அப்புறம் களத்தில் இறங்குறேன். சரிங்களா? ஸோ ஆனால் அது வரைக்கும் நம்ம வந்து பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணிகிட்டு இருப்போம். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தெரியுது இல்லையா, வாட்ஸ்அப் நம்பரு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு டெய்லி அப்டேட்ஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்கோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம நம்பர் சேவ் பண்ணி வச்சாலும் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த சேனல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சேனலு, ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு சேனலு, இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ ஃபுல்லான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாமே மானிட்டேஷன் ஆக போய் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது, ரீல்ஸாக எல்லா இடத்தையும் போட்டுட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், ரெண்டுத்துக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் வச்சுருக்கேன். ஸோ இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக சப்ஸ்கிரைபர்ஸும் ஏற்றி தரேன், பெய்டு ஏற்றி தரேன். சரிங்களா? ஆனால் பெய்டு தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஃப்ரீ வந்து இந்த வாட்ஸ்அப்பில் பாதி இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கொஞ்சமாக தான் ஃப்ரீ போகும். சரிங்களா? வேறு என்னன்னா, ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, ப்ரோ ரிப்ளை பண்ணுங்கன்னு. அது இந்த வாட்டி கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறதை நிறுத்திட்டு இதில் ரிப்ளை பண்ண போகிறேன், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? பட் ஆனால் பெய்டு ப்ரொமோஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மணி ஏர்ன் பண்ணணும் ப்ரோ, எனக்கு ஒரு நல்ல இப்போ போர் அடிக்குது, ஃப்ரீ பார்ட் டைம் ஜாப் வேணும், இல்லை எனக்கு நல்ல மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் காட்டுறேன். சரிங்களா? நான் எவ்வளோ அமௌண்ட்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னோடய ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் பாருங்கள். 572 ரூபா, 1120 ரூபா, 30 ரூபா, 220 ரூபா, 1030 ரூபா, இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 1000, 200 ரூபா, 420 ரூபா, 100 ரூபா, 30 ரூபா, 90 ரூபா. ஸோ டெய்லி நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ப்ராஃபிட் தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எப்படி ப்ரோ எடுத்துட்டீங்க, இவ்வளோ மணி எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு நாளைக்கு 1500 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, என்ன கதை எனக்கு சொல்லு யூஸ்மி அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், இதுக்கும் ஒரே பதில் தான். அடுத்த வீடியோவில் நான் இதை போடுறேன். சரிங்களா? இது எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அடுத்த வீடியோ போட்டது உங்களுக்கு தெரியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லை, நான் அதனால் அடுத்த வீடியோ வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, என்ன வெயிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட என்கிட்ட, அதாவது யூஸ்மி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா, உங்களுக்கு வந்து $10 ஃப்ரீயாக தருவோம். சரிங்களா? இன்னைய ரேட்டுக்கு $10 வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா வருது. ஸோ அப்படிங்கக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு மானிட்டேஷன் பண்ணக்குள்ளே. சரிங்களா? பெய்டும் பண்ணுறோம், ஃப்ரீயும் பண்ணுறோம். ஆனால் என்ன ஃப்ரீ லேட் ஆகுது, ஏன்னா இவ்வளோ சேட் இருக்கு இல்லையா, அந்த சேட்டெல்லாம் முடிச்சுட்டு தான் ஃப்ரீ. பெய்டும் பண்ணிட்டு தான் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? பெய்டு எப்படி பண்ணுறோன்னு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பெய்ட் எப்படி பண்ணிகிட்ருக்கோங்கிறது வந்து நான் லிங்க் வச்சுருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. $10 ஃப்ரீங்க, மறக்காமல் அந்த $10 கெயின் பண்ணிக்கோங்க. $10 இருந்தால் வீட்டுக்கு லெட்டரே வரும். ஸோ அதனால தான். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ வரும். ஆனால் என்ன, இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸிங் வீடியோ மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும், ரொம்ப லேட்டாக வரும். அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு டைம் சொல்கிறேன், அடுத்தடுத்து வீடியோ வரும். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லேட்டாக ஆகும். சரிங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸிங் வீடியோ லேட்டாக வருங்க. சரிங்களா? தேங்க்யூ.